பயந்து போய் வராங்க அவர்கிட்ட. ஐயோ நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டுமே, நாம் விற்று போட்ட அந்த தம்பி கடைசியில் பிரதமர் ஆகிட்டாரு, இப்போ நினச்சா நம்மளே கொண்டு போட்டுடலான்னு பயந்து வர்றப்போ யோசேப்பு அவங்கள ஆறுதல் படுத்தி பேசுகிறாரு. என்னை இவ்விடத்தில், ஆதியாகமம் 45:5, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அதை நினச்சி அவர் கஷ்டப்பா இல்லை. பாருங்க, யோசேப்பு இந்த முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்களை போல இல்லை. அவருக்கு நடந்த கஷ்டங்கள்லாம் நினச்சி கஷ்டப்படைந்து அப்படியே ஒரு வெறுப்படைந்து அப்படி இல்லை. அவர் வருத்தத்தோடு ஒன்றும் வாழ்ந்துட்டு இல்லை. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். நீ கஷ்டப்படாத, நான் கஷ்டப்படலைன்றாரு. நீ வருத்தப்படாத, நான் வருத்தப்படல. போ, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி பார்க்குறாரு பாருங்க. மற்றவளை காப்பாற்றும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னால் இங்கே அனுப்பிட்டார். நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன். யோசேப்புடைய புத்தி பாருங்க. 7ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பாற்றுறதுக்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யோசேப்புடைய புத்தியே வேற, யோசேப்புடைய ஆட்டிடியூடே வேற. அதனால தான் எவ்வளோ நடந்தும் யோசேப்பு சலிப்படையில பாருங்க. நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, யோசேப்பு எப்படி தான் அவ்வளோ பாடுகளை உபத்திரவங்களை தன்னுடைய சொந்த குடும்பத்தார் அப்படி செஞ்சோம் அவர் கிவப்பே பண்ணல பாருங்க. அவர் அடிமையாக விற்றாங்க, போத்திப்பார் வீட்டில் நல்ல வேலை செஞ்சார். அதனால தான் அவரை ப்ரொமோட் பண்ணி இன்சார்ஜ் ஆகினார். அவர் நான் யோசிக்கிறது உண்டு, எப்படி யோசேப்புக்கு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு வேலை செய்ய தோணுச்சு? அவங்க அண்ணன்மார்கள் செஞ்ச அக்கிரமத்துக்கு அப்புறம் எப்படிங்க தோணும்? எந்திரிச்சு வேலை செய்ய தோணாதில்ல. ஆனால் அவர் எந்திரிச்சு நல்லா வேலை செஞ்சதுனால தான் அவரை ப்ரொமோட் பண்ணாங்க. நல்லா வேலை செஞ்சு நல்ல நீதியை செஞ்சதுனால அங்கே திரும்ப ஒரு மோசமான காரியம் நடக்குது. அந்த அம்மா அவரை ரேப் பண்ண பார்த்தாருன்னு அக்யூஸ் பண்ணி அதனால சிறையில் தூக்கி போட்டு எந்த தப்பும் செய்யலை, நீதி நிமித்தமாய் உபத்திரவத்தை சந்தித்தார் யோசேப்பு. திரும்ப சிறையில் போடப்பட்டும் அவர் சலிப்படைய வில்லை. திரும்ப சிறையிலையும் அவர் நல்லா நடந்திருக்கிறார். ஏன்னா அங்கேயும் அவர் இன்சார்ஜாக போடுறாங்க. இன்சார்ஜாக போடுற ஆளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடமையை நல்லா செய்கிற ஆள், அவங்க அப்படிப்பட்ட ஆளை தான் போடுவாங்க. எப்படி அவருக்கு மூடு இருந்ததுன்னு நான் கேட்குறேன். இவ்வளோ ஏமாற்றங்களை வாழ்க்கையில் அடைந்த பிறகும் எப்படி? ஏன்னா அவர் பாருங்க, இந்த முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் வழியில் போல அவர். ஏன் எனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் எந்த தப்பையும் செய்யலையே, அதை ரொம்ப நினச்சிக்கிட்டு இல்லை அவர். எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு, தேவனுக்கு தெரியும். கடைசியில் ஒரு நாள் எல்லாத்தையும் நன்மையை முடிய பண்ணுவார் என்று நம்பினார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்போவுமே அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிப்பினுடைய கதையை வாசித்தீங்கன்னா நம்பிக்கிட்டே இருக்கிறார்ன்றதை பார்க்கலாம். ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாமல் எந்திரிச்சு நல்லா வேலை செய்ய மாட்டான்.